ஹாய் காய்ஸ், ஹாப்பி மார்னிங் டு எவ்ரி ஒன். வெல்கம் டு இதழ் மினி விளாக்ஸ். நான் ஃபஸ்ட் டைம் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மார்னிங் எந்திரிச்சதுமே பண்ணுற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய செடிக்கு வந்து நான் தண்ணி ஊற்றுறது. செடி வந்து எனக்கு ஒரு வளர்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்தாலே வந்து எனக்கு ஒரு ரெஃப்ரெஷ் அந்த மாதிரி ஒன்று ஆகும். ஸோ அதனால் நான் செடி வந்து அதிகமாக வளர்ப்பேன். ஸோ வாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நேற்றே நான் வந்து மாவு அரைச்சி வச்சுருந்தேன். எனக்கு வந்து மாவெல்லாம் வந்து எனக்கு அரைக்கவே தெரியாது ஃபஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் மாவு அரைச்சிருக்கேன். நல்லா பொங்கி வந்திருக்கு. சரி தோசை ஊற்றி பார்க்கலான்ட்டு ஒரு சின்ன இதில் வந்து தோசை மட்டும் ஊற்றுறதுக்கு தனியாக வந்து பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் வந்து சட்டியை வச்சுட்டு சரி தோசை வச்சுட்டு சரி தோசை ஊற்றலாம் அப்படி சொல்லிட்டு தோசை ஊற்றினேன். தோசை பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் வந்துருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நல்லா தோசை ஊற்றினேன். நல்லா சுற்றுறதுக்கு நல்லா வசதியாக தான் இருந்துச்சு. இது தோசை நல்லா வந்துருந்துச்சு அப்படின்னா நான் வந்து வீடியோவில் நான் சொல்கிறேன். மாவு எந்த அளவுக்கு போட்டேன், உளுந்து எந்த அளவு போட்டேன் அப்படி சொல்லி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பார்த்தேன். எனக்கு வந்து தோசை நான் ஊற்றிட்டு சரி நல்லா வந்துருந்துச்சு அப்படின்னா அடுத்து நம்ம இட்லி அடுத்து ஊற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். தோசை பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் வரலனாலும் ஓகே வந்துருச்சு. டேஸ்ட்டு பார்த்திங்கனாலும் கொஞ்சோண்டு பிச்சு நான் சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. சட்னி அரைக்க வந்து டைம் இல்லைன்றதை விட இன்னொன்று என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் மார்னிங் கரண்ட் போயிடுச்சுங்க. அதனால் நான் வந்து சட்னி அரைக்கலை. என்னோடய இட்லி பொடி மட்டும் வச்சு நான் வந்து சரி சாப்பிட்லான்ட்டு 2 தோசை மட்டும் ஊற்றிட்டு இட்லி பொடி வச்சேன். இட்லி பொடியில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி பொடி வச்சேன். தோசை நல்லா தான் வந்துருந்துச்சு. ஸோ அதை நான் எப்படி பண்ணுறதுன்னு மாவு எந்தளவு அரிசி எந்தளவு போட்டேன், உளுந்து எந்தளவு போட்டேன்றதை நான் சொல்லிடுறேன். இந்த டம்ளரில் தான் நான் வந்து அரிசி எடுத்தேன். அரிசி பார்த்திங்க அப்படின்னா கோபுரமாக தான் எடுக்கணும். நான் 5 டம்ளர் அரிசி இட்லி அரிசி கோபுரமாக எடுத்தேன். உளுந்துனா தளவு தான் எடுக்கணும். உளுந்து வந்து எப்போயுமே வந்து கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் போடுங்க. இல்லாட்டி தோசை வந்து ரப்பர் மாதிரி கொஞ்சம் வர மாதிரி ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டம்ளரில் தான் நான் எடுத்து, நீங்கள் எந்த டம்ளரில் வேணால் எடுத்துக்கலாம். சரி அப்படியே சாப்பிட்டுட்டு டிவி பார்க்கலாம் பார்த்தா டிவியில் வந்து என்னுடைய ஃபேவரட்டான மூவி ரோமியோ ஜூலியட் ஓடிச்சு. அடுத்து வந்து என்ன டிஷ்னால் என்னுடைய ஃபேவரட் தக்காளி சட்னி. இதை எப்படி பார்க்குறேன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ப்ளீஸ் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டுங்க.